வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, ஜோதிடத்துல இந்த ரிஷப லக்னம் தனுசு ராசி காம்பினேஷன் பத்தி படிச்சேன். பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆமாப்பா, இது ஒரு அருமையான காம்பினேஷன். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், தனுசுக்கு அதிபதி குரு. அதாவது ஒரு பக்கம் சுகபோகம், இன்னொரு பக்கம் அறிவு. இவங்க கிட்ட இது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கும். ஆனா இவங்க பார்க்க ரொம்ப அமைதியா இருக்காங்களே, நிஜமாவே அப்படிதானா? வெளியில பார்க்க சாந்தமா தெரிவாங்க, ஆனா மனசுக்குள்ள எப்பவுமே புதுசு புதுசா ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எதையும் அவசரப்பட்டு செய்ய மாட்டாங்க. நிதானமா யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க. ஆனா ஒண்ணு, இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. ஓ, அப்போ பேச்செல்லாம் எப்படி இருக்கும்? இவங்க அட்வைஸ் மற்றவங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பா. இவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுல கில்லாடி. இவங்க பேச்சுக்கு சொசைட்டில ஒரு தனி மரியாதை உண்டு. நியாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தப்புன்னு தெரிஞ்சா அது யாரா இருந்தாலும் தயங்காம சுட்டி காட்டுவாங்க. இதனால சிலருக்கு இவங்கள பிடிக்காம கூட போகலாம். ஆனா பழகிட்டா இவங்க அன்பை புரிஞ்சுக்குவாங்க. ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? குடும்பத்து மேல இவங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கும்பா. குறிப்பா முன்னோர்கள் வழிமுறைப்படி நடக்கணும்னு நினைப்பாங்க. வீட்டை ரொம்ப அழகா வசதியா வச்சுக்க ஆசைப்படுவாங்க. விருந்தினர்களை உபசரிக்கிறதுல இவங்கள அடிச்சுக்கவே முடியாது. ஆனா ஒரு சின்ன விஷயம், இவங்க கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. அதனால அப்பப்போ லைஃப் பார்ட்னர் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம். மத்தபடி ஃபேமிலிக்கு இவங்க ஒரு பெரிய தூண் மாதிரி தான். வேலை, பிசினஸ் இதுல இவங்க எப்படி? இவங்களுக்கு சொந்தமா தொழில் பண்றது தான் செட் ஆகும். ஏன்னா மத்தவங்க கிட்ட ஆர்டர் வாங்குறத விட இவங்க மத்தவங்களுக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருந்தா சிறப்பா செய்வாங்க. ஹோட்டல் பிஸ்னஸ், ஜுவல்லரி, ஆர்ட்ஸ் இல்லைன்னா எஜுகேஷன் ஃபீல்டில் இவங்க நல்லா வருவாங்க. பண விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. சேமிப்புல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அப்போ பொருளாதார ரீதியா நல்ல செட்டில் ஆயிடுவாங்களா? நிச்சயமா. இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நிலம், வீடுன்னு நிறைய சொத்து சேர்ப்பாங்க. தர்மம் பண்றதுக்கும் இவங்க தயங்க மாட்டாங்க. ஆனா ஒரு டிப்ஸ் என்னன்னா, மத்தவங்களுக்கு கைமாத்தா கடன் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். ஏன்னா திரும்ப வரதுல லேட் ஆகலாம். ஹெல்த் பத்தி ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? ஆமா, இவங்க செம சாப்பாட்டு ராமனா இருப்பாங்க. ருசியா இருக்குன்னு எல்லாத்தையும் ஒரு கை பார்ப்பாங்க. அதனால வெயிட் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. கழுத்து வலி இல்லைன்னா இடுப்பு வலி வரலாம். அதனால டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க அப்பப்போ இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வரணும். சரி, இவங்க பிள்ளைங்க விஷயத்துல எப்படி? ரொம்ப நல்ல பேரண்டா இருப்பாங்க. பிள்ளைங்க நல்ல ஒழுக்கத்தோட வளரணும்னு நினைப்பாங்க. பிள்ளைங்களுக்காக எதையும் செய்வாங்க. இவங்க பிள்ளைங்க கூட பிற்காலத்துல பெரிய லெவல்ல வந்து இவங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா? ரொம்பவே. ஆனா லோக்கல் பஸ்ல போறதை விட நல்ல வசதியான கார் இல்லைன்னா பிளெயின்ல போறது தான் இவங்களுக்கு பிடிக்கும். ஆன்மீக பயணம், வெறிமாட்டி பயணம் இதெல்லாம் இவங்களுக்கு அடிக்கடி அமையும். அந்த பயணங்கள் மூலமா இவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கும். மொத்தத்துல பார்த்தா இவங்க ஒரு கம்பீரமான ஆளுமைன்னு சொல்லு. அதேதான்.
கொஞ்சம் அந்த பிடிவாதத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டு மத்தவங்க சொல்றதையும் கேட்டாங்கன்னா இவங்க ரேஞ்சே வேற. குருவோட அருளும் சுக்கிரனோட வசதியும் இருக்கிறதால இவங்க லைஃப்ல எப்பவும் ஒரு ராஜகலை இருக்கும். மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாவே வாழ்வாங்க. நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.